வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தின் மிகப்பெரிய தொகுதியான சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் ஒவ்வொரு கட்சியிலும் யாரெல்லாம் போட்டியிட வாய்ப்பு இருக்கிறது, அவர்களின் பின்னணி என்ன என்பதை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. அதிமுக சார்பில் அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் லியோ சுந்தரம், ஜே பேரவை துணை செயலாளர் மணிமாறன், நகர்மன்ற உறுப்பினர் லட்சுமி, சென்னை புறநகர் மாவட்ட செயலாளர் KP கந்தன் ஆகியோரிடையே வேட்பாளர் என்கிற போட்டி இருப்பதாக கூறப்படுகிறது. திமுக சார்பில் சோழிங்கநல்லூர் மேற்கு பகுதி செயலாளர் ரவிச்சந்திரன், தென்சென்னை மாவட்ட துணை செயலாளர் விஸ்வநாதன், மறைந்த ஒன்றிய செயலாளர் ரவியின் மனைவியும் தற்போதைய ஊராட்சி மன்ற தலைவருமான சிவபூசணம், தற்போதைய சட்டமன்ற உறுப்பினரும் மத்திய பகுதி செயலாளருமான அரவிந்த் ரமேஷ் ஆகியோரிடையே யார் வேட்பாளர் என்பதில் போட்டி நிலவுவதாக அந்த பகுதி திமுகவினர் கூறுகின்றனர். பாஜகவில் OBC அணி மாநில செயலாளரும் சோழிங்கநல்லூர் தொகுதி தேர்தல் பொறுப்பாளருமான மாலா செல்வகுமார், பாஜக மாநில இளைஞர் அணி தலைவர் SG சூர்யா, பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோரில் ஒருவர் வேட்பாளராக பாஜக அறிவிக்கும் என அக்கட்சியினர் எதிர்பார்க்கின்றனர். தாவேகா சார்பில் JPR கல்லூரியின் தலைவரும் தாவேகா உறுப்பினருமான மரியம் வில்சன், தாவேகா தலைவர் விஜய் வசிக்கும் தொகுதி என்பதால் விஜய் இங்கு போட்டியிடுவார் என்று அவரது தொண்டர்களும் ரசிகர்களும் எதிர்பார்க்கின்றனர். காங்கிரஸ் சார்பில் தென்சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் விஜய் சேகர், முன்னாள் தென்சென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் துரை, தகவல் அறியும் உரிமை சட்டப்பிரிவு மாவட்ட தலைவர் செல்வகுமார் ஆகியோரில் ஒருவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக அந்த பகுதி காங்கிரஸ் கட்சியினர் தெரிவிக்கின்றனர். நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை ஜெயலட்சுமி ஏற்கனவே வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் மாநில துணை செயலாளர் பார்த்திபன், மாநில கொள்கை பரப்பு செயலாளர் ஸ்மைலி தபு ஆகியோரில் ஒருவர் வேட்பாளராகும் வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது.